களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்கஅதா மாதம், அதை தொடர்ந்து துல்ஹஜ் மாதம், ரமலானுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஷவ்வால் மாதம், இதுவெல்லாம் ஹஜ்ஜுடைய மாதம் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இபாதத்துக்கள் செய்வதற்கு அல்லாஹு தஆலா ஹாஜிமார்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதத்திலிருந்து முஹர்ரம் மாதம் வரை ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் மாதம் 10ஆம் பிறை வரை இபாதத்துக்களுடைய மாதம், இபாதத்துக்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதம். அல்லாஹு தஆலா இந்த 4 மாதங்களை இபாதத்து செய்வதற்காகவே நமக்கு கொடுத்திருக்கின்றான், சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான். சில காரியங்கள், இபாதத்துக்கள் அந்த காலத்தில் தான் செய்ய முடியும், வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாது. உதாரணமாக, ரமலான் மாதத்தில் தான் நாம் நோன்பு வைக்க முடியும், தராவீஹ் தொழுக முடியும், வேறு மாதங்களில் நாம் அதை நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ஜுடைய அந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும், குர்பானி கொடுக்க முடியும், வேறு நாட்களில் அதை நிறைவேற்ற முடியாது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதங்களில் ஒன்றுதான் துல்கஅதா மாதம். இந்த மாதம் இருக்கின்றதே, இந்த மாதத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்கள் செய்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ஹஜ் செய்திருக்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு முன்பாக நபி அவர்கள் செய்த 4 உம்ராக்களும் துல்கஅதா மாதத்தில் தான் நிறைவு செய்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இப்போ இந்த மாதத்திற்கென்று தனி சிறப்பு இருக்கின்றது. முற்காலத்தில் இந்த மாதத்தில் திருமணங்கள் வைக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைத்த பிறகு இந்த மாதம் கண்ணியமான மாதங்களில் ஒன்று என்று அல்லாஹு தஆலா திருமறையில் அறிவித்தான். இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியமான 4 மாதங்களில் உள்ளதுதான் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். 4 மாதம், ஒரு மாதம் ரஜபுடைய மாதம், மீதி 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியம் மிக்க மாதம். முன்னால் வாழ்ந்த அரபியர்கள் இந்த மாதத்தில் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளும் செய்ய மாட்டார்கள். இது போர் செய்யக்கூடிய மாதம் அல்ல என்று அவர்கள் போர் செய்து கொண்டிருந்தாலும் அதை தள்ளி வைத்து விடுவார்கள். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய காலம், ஹாஜிகள் எல்லாம் உலகம் முழுவதும் இருந்து
அல்லாஹ்வினுடைய இறையில்லமாம் காபாவை தரிசிப்பதற்காக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடக்கூடிய அந்த மாதம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இபாதத்தை 3 விதமாக ஆக்கியிருக்கின்றான். ஒன்று உடலால் செய்யக்கூடிய இபாதத், இன்னொன்று பொருளால் செய்யக்கூடிய இபாதத், மூன்றாவது உடலும் பொருளும் சார்ந்த இபாதத். உடலால் செய்யக்கூடிய இபாதத் என்பது தொழுகை. ஐவேளை தொழுகை உடல் சார்ந்தது. உடலால் நாம் நிறைவேற்றுகின்றோம், இறைவனுக்கு அவனுடைய கடமையை நிறைவேற்றுகின்றோம். இரண்டாவதாக உடல் சார்ந்த இபாதத் என்றால் அது நோன்பு. ஆரோக்கியம் உள்ளவர்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஆனால் தொழுகை அப்படி அல்ல. ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும் அமர்ந்த வண்ணமாகவும் அல்லது படுத்த வண்ணமாகவாவது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்க கடமை இருக்கின்றது, மார்க்க சட்டம் இருக்கின்றது. அடுத்து இரண்டாவதாக பொருளால் செய்யக்கூடிய இபாதத் என்றால் அது ஜக்காத்துடைய இபாதத். செல்வந்தர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் தங்களுடைய செல்வத்தை கணக்கிட்டு வருடத்தில் ஒரு முறை அந்த கடமையை ஏழைகளுக்கு எளியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இபாதத் இருக்கின்றது, பொருள் சார்ந்த இபாதத். இதற்கு உடலுக்கும் சம்பந்தம் இல்லை. உடல்ல ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும், உடலில் எந்த விதமான சக்தி இல்லாவிட்டாலும் அவர் ஜக்காத்து கடமையாக இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, மூன்றாவதாக உடலும் பொருளும் சார்ந்த இபாதத் என்றால் அது குர்பானி, ஹஜ். குர்பானிக்கு உடல் சார்ந்த எந்த ஒரு விதமான தேவையும் கிடையாது. ஒரு மனிதர் செல்வம் இருக்கிறதென்றால் அவர் குர்பானி கொடுத்தாக வேண்டும். ஒரு மனிதர் உடலில் ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்திருக்கின்றது என்றால் அவர் ஹஜ் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா உடலும் பொருளும் சார்ந்த அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட அந்த நாட்களில் தான் நிறைவேற்ற முடியும். அன்பானவர்களே, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய ஊரிலிருந்து கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள். சில டிராவல்ஸ்களில் ஹாஜிமார்கள் சென்று விட்டார்கள் ஊரிலிருந்து மக்காவிற்கோ அல்லது மதீனாவிற்கோ. தமிழகத்திலிருந்து 10,000த்திற்கும் நெருக்கமான ஹாஜிமார்கள் இந்த வருடம், புதுச்சேரியில் 200 ஹாஜிமார்கள் இந்த வருடம், தனியாரில் தனிப்பட்ட முறையில் செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் மே மாதம் 5லிருந்து 19 வரை இந்த குறிப்பிட்ட நாட்களில் 16 ஃபிளைட்டுகளில் ஹஜ் செய்ய இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய ஹஜ்ஜை மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக, மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக, அவர்களுடைய ஹஜ்ஜை லேசாக்கி கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஹாஜிமார்கள் தங்களுடைய ஊரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த சமயத்தில் இந்த இபாதத் என்பது எப்படிப்பட்ட ஒரு இபாதத், வணக்கம் என்பதை நாம் விளங்க வேண்டும். மற்ற இபாதத்துக்களை விட இந்த இபாதத் இருக்கிறதே, இந்த வணக்கம், ஹஜ்ஜுடைய காரியம் ஆஷிகானா இபாதத் என்று சொல்வார்கள். இறைவனுடைய காதல் நிறைந்த ஒரு இபாதத், இறைவனுடைய நேசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய இபாதத். தங்களுடைய வாழ்நாளில் ஆசித்து நேசித்து அவர்கள் இஷ்டப்பட்டு அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு இபாதத். அன்பானவர்களே, எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவதில்லை. எத்தனையோ பேர் அரபு நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், பல ஆண்டுகளாக அங்கே தங்கியிருக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த ஹஜ்ஜுடைய நசீப் என்பது கிடைப்பதில்லை. சென்ற வருடங்கள் கூட தனியாரில் 50,000 ஹாஜிகள்
ஹஜ்ஜு செய்ய முடியாமல் திரும்பி விட்டார்கள். இந்த வருடம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அப்ப அந்த ஹஜ்ஜுடைய இபாதத் என்பது அவருடைய நேசித்து அவர் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று பொருள் சார்ந்தது, பொருள் தேவை. இன்னொன்று உடல் ஆரோக்கியம் தேவை. உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். சென்று வருவதற்கான பயணத்திற்கான உடல் ஆரோக்கியம், ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கான அந்த உடல் ஆரோக்கியம், செல்வதற்கான வருவதற்கான செல்வம், அவருக்கு அந்த பணம் வேண்டும். அது 2ம் இருந்தால்தான் ஹஜ்ஜு நிறைவேற்ற முடியும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு எத்தனையோ பேர் ஆசைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருகின்றான். சிலர் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஆசை என்பதில்லை. அன்பானவர்களே, முதல் விஷயம் அல்லாஹ் நாடணும். ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ் நாடணும். 2வது அவரிடத்தில் அதற்கான ஆசை இருக்கணும். ஹஜ்ஜு செய்யணும்னா எப்படிங்க? ஆசைப்பட்டால் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். செல்வத்தினுடைய ஆசை ஒருத்தருக்கு இருக்கின்றது. 4 லட்சம் 5 லட்சம் செலவழித்து நம்ம ஹஜ்ஜுக்கு போகணுமா, அல்லது நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொண்டு ஊரில் இருந்து விடுவோம் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் ஊரில் இருந்துருவாங்க. காசு செலவழிக்கணுமே என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. காசு செலவழித்தாவது ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருகின்றான். அன்பானவர்களே, ஆசை என்பது மிக முக்கியம். அதற்கான முயற்சி என்பது மிக முக்கியம். அப்பொழுதுதான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒமன் அராதல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்திருக்கின்றார்களோ, நாடிவிட்டார்களோ, ஃபல் யஅ்தஜில், அதை விரைவாக நிறைவேற்றட்டும். ஹஜ்ஜு செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால், ஆசை வச்சுட்டாங்கன்னு சொன்னால், அதற்கான வசதியும் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்றால் அதை விரைவாக அவர்கள் நிறைவேற்றட்டும். நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை தள்ளி போட வேண்டாம். எல்லா காரியங்களிலும் நபி அவர்கள் நமக்கு நிதானத்தை கற்றுத்தருகிறார்கள். தொழுகையாக இருக்கட்டும், நிதானமாக தொழுக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்தார், வேக வேகமாக தொழுதார். அவரை கூப்பிட்டு, உன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, மீண்டும் தொழு என்று சொன்னார்கள். அந்த சஹாபி மீண்டும் தொழுதார். நபி அவர்கள் 3 தடவை அவரை அழைத்து, நீ மெதுவாக தொழுக வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நிதானமாக தொழுக வேண்டும், நிதானமாக குர்ஆன் ஓத வேண்டும், நிலை நிற்க வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும். நிதானம் மிக முக்கியம். அவசரம் என்பது இபாதத்தில் கிடையாது என்று நபி அவர்கள் சொன்னவர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் விரைவாக செய்யுங்கள், செல்வம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்றால் விரைவாக நிறைவேற்றுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? நபி அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, ஃபைன்னஹு கத் யர்மதுல் மரீத், ஒரு கால் நீங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு சென்றுவிடும், நோயாளியாக ஆகக்கூடும். செல்வம் இருக்குங்க, ஆனால் நோயாளியாக ஆயிட்டார், காலில் நடக்கக்கூடிய சக்தி இல்லை, படுத்த படுக்கையாக இருக்கார், அவர் எப்படிங்க ஹஜ்ஜு செய்ய முடியும்? ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்து, உடல் ஆரோக்கியம் இருந்து, இப்போதான 40 வயசு ஆகுது, வீடு கட்டணும், இன்னொரு தொழில்துறையை அதிகப்படுத்தணும், பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைக்கணும், இதுவெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஹஜ்ஜு செய்யலாம். ஏனென்றால் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஹஜ் என்றாலே கடைசி கடமை என்று நினைத்து விட்டார்கள். ஹஜ்ஜுன்னா எப்போ நாங்கள் செய்கிறது? கடைசி கடமை, இது 5வது கடமை, அதை கடைசியாக தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணம் என்பது இருக்கின்றது. அன்பானவர்களே, அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இதை நீங்கள் பிற்படுத்த வேண்டாம். அப்படி பிற்படுத்தினால் ஒரு கால் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு நீங்கள் நோயாளியாக ஆகக்கூடும். அல்லது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், இப்பொழுது இருக்கக்கூடிய செல்வம் பிறகு இல்லாமல் போகக்கூடும். ஹஜ்ஜு செய்வதற்கு இப்போ செல்வம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, நீங்கள் ஹஜ்ஜு செய்யலைன்னு சொன்னால் பிற்காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இந்த செல்வம் பிற்காலத்தில் இருக்குமா? இருக்காமல் கூடும், இருக்காமல் போகக்கூடும். அதனால் நீங்கள் முற்படுத்தி ஹஜ்ஜை செய்யுங்கள். இன்னும் சொன்னார்கள் நபி அவர்கள்,
ஏதாவது உங்களுக்கு செல்வ தேவை ஏற்பட்டுவிடும், கடனாளியாக ஆயிருவீங்க. அந்த செல்வத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நீங்கள் இருந்து விடுவீங்க. அதனால செல்வமும் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கள், விரைவாக நிறைவேற்றி விடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அதனால் நமக்கு உலகத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால் அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வினுடைய பொருத்தம். நம்ம பிள்ளைய பொருத்த சந்தோஷமாக வைத்திருக்கிறோமா என்ன, அதை விட ரொம்ப முக்கியம் என்னங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் முக்கியம் நமக்கு. தாய் தந்தைகளுடைய பொருத்தம், அதே போன்று அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மிக முக்கியமானது. நம்முடைய வீடு கட்டணமான்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். திருமணம் பிள்ளைக்கு முடித்து விட்டு தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை. ஆனால் மிக முக்கியமானது என்னங்க, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றணும். வீடு கட்டுவதை விட, தன்னுடைய தொழில்துறையை பலப்படுத்துவதை விட, செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்பதை விட நீ அல்லாஹ்வினுடைய அடியானாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, எத்தனையோ பேத்துக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அவங்களிடத்தில் அந்த ஆசை இல்லாதனால ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. நபி அவங்க சொன்னாங்க, இன்னமின துனூபி தம்பன், நிச்சயமாக பாவங்களில் சில பாவங்கள் இருக்கிறது, லாயு கஃபிருஹா, அந்த பாவங்கள் எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் அது மன்னிக்கப்படாது. சில தொழுதால் பாவம் மன்னிக்கப்படும் என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நோன்பு வைத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தொழுகைக்காக நடந்து வருபவர்களுக்கும் பாவம் மன்னிக்கப்படுது என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது, நபி அவர்கள் சொன்னார்கள், அது எந்த விதமான காரியத்திற்கும் மன்னிக்கப்படாது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லா உகூஃபு பில் அரஃபா, அரஃபாவுடைய நாளில், அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குவது மூலமாகத்தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அரஃபாவுடைய நாளில், அந்த குறிப்பிட்ட பிறை 9வது நாள், அந்த 9வது நாளில் அங்கு தங்குவதனால் தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், சிறு வயதிலிருந்து வயோதிகம் வரை. தெரிந்த பாவம், வேண்டுமென்றே செய்யக்கூடிய பாவம், அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் செய்யக்கூடிய பாவம், அல்லாஹ்வுடைய அச்சமில்லாமல் செய்யக்கூடிய பாவம், கண்களால், காதுகளால், நாவுகளால், உடல் ஆரோக்கியத்தால், உடலுள்ள உறுப்புகளால் கொண்டு நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்கின்றோம். ஆனால் அந்த பாவத்திற்கு நாம் பாவ மன்னிப்பு இங்கே கேட்டாலும் சில பாவங்கள் மன்னிக்கப்படாது. நபி அவங்க சொன்னாங்க, அரஃபாவுடைய மைதானத்தில் தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்பானவர்களே, அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கிறது தான் ஹஜ். ஹஜ் என்றாலே அரஃபா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள், உலகத்தில் இருந்து எல்லா நாடுகளில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஹாஜிமார்களும், இந்தியர்களாக இருக்கட்டும், பல நாடுகளிலிருந்து வந்த ஹாஜிமார்களாக இருக்கட்டும், வெள்ளையர்களாக இருக்கட்டும், கருப்பர்களாக இருக்கட்டும், அரபியர்களாக இருக்கட்டும், அஜமிகளாக இருக்கட்டும், அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒரு இபாதத் என்றால் அது பிறை என்று அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அந்த அரஃபாவுடைய மைதானத்தை நாம் பார்த்தோம் என்றால் மேலிருந்து காமிப்பார்கள். அந்த மலையை சுற்றி எங்கு பார்த்தாலும் வெள்ளை ஆடை, எங்கு பார்த்தாலும் இஹ்ராமுடைய ஆடை. ஹாஜிமார்கள் அங்கு தங்கிக் கொண்டு கையேந்தியவர்களாக அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மலையில் ஏறி துஆ கேட்பாங்க, கீழே அமர்ந்து துஆ கேட்பாங்க, கையை ஏந்தி நின்ற வண்ணமாக துஆ கேட்பாங்க. அந்த வெயில், அந்த உஷ்ணம் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. இந்த நாளில் நாம் துஆ கேட்பதை விட்டுவிட்டால் இனி எப்பொழுதும் கேட்க முடியாது. இந்த குறிப்பிட்ட அந்த நேரம், பிறை 9 காலை சூரியன் மறைந்ததிலிருந்து, சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உள்ள அந்த குறிப்பிட்ட நேரம் அரஃபாவில் தங்கியாக வேண்டும் ஹாஜிமார்கள். அது அரஃபாவில் தங்குவது ஹஜ்ஜுடைய ஃபர்ல்.
அந்த ஃபர்லை நிறைவேற்றாவிட்டால் ஹஜ்ஜே நிறைவேறாது. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிமார்கள் ஒன்று சேர்ந்து துஆ செய்யக்கூடிய அந்த இடம், அங்குதான் அல்லாஹு தஆலா மன்னிக்காத, இந்த ஊரில் மன்னிக்காத சில பாவத்தை அங்கு மன்னிக்கின்றான். அன்பானவர்களே, நபி உங்க சொன்னாங்க, உண்மையான சிறப்பான முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றியவர், அல்லாஹுக்கு அஞ்சி பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றியவர், ரஜஅக வலதின் ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த குழந்தையை போன்று பாவம் இல்லாதவராக திரும்புவார் என்று சொன்னார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் அவங்க ஹாஜிகள் கையேந்தி துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான், அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். மலக்குமார்களில் அவர்களை பார்த்து பெருமை பாராட்டி கூறுகின்றான், மலக்குகளே, என்னுடைய மலக்குமார்களை பாருங்கள், என்னுடைய அடியார்கள் இங்கு ஒன்று கூடி என்னிடத்தில் கையேந்தி துஆ செய்கின்றார்கள், அழுகின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நான் தான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நான் சும்மா கொடுக்கல, இவர்கள் ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு தடவையும் கேட்டாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய புனிதமான அந்த இடத்துக்கு நான் வரணும், உன்னுடைய ஹஜ் அந்த காபத்துல்லாவை நான் தவாஃப் செய்யணும், அந்த அரஃபாவில் நான் தங்கணும், அந்த முஸ்தலிஃபாவில் நான் தங்கணும், அந்த மினாவில் நான் தங்கணும், ஷைத்தானுக்கு கல்லெறியணும், உனக்கு பிடித்தமான இந்த ஹஜ்ஜுடைய காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் துஆ செஞ்சாங்க. பல நாளுடைய துஆ, இந்த அடியார்களுக்கு அந்த பாக்கியத்தை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி சொல்லுவான். அன்பானவர்களே, எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் வித்துட்டு போயிருக்கிறாங்க. ஏனென்றால் அல்லாஹ் தான் முக்கியம், செல்வம் அழிஞ்சிரும், தன்னுடைய பொருள் அழிஞ்சிரும். அல்லாஹ்வினுடைய அன்பு முக்கியம், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் முக்கியம். செல்வத்தை சேர்ப்பது வாழ்க்கை அல்ல, அல்லாஹ்வினுடைய அன்பை சேர்ப்பது தான் இந்த உலகத்தில் வெற்றியான வாழ்க்கை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்காக முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாளில் நரகத்திலிருந்து நிறைய மக்களை விடுதலை செய்கின்றான். எண்ணிலடங்காத மக்களை அரஃபாவுடைய நாளில், அரஃபாவில் அல்லாஹ் தஆலா மன்னித்து அவர்களை நரக விடுதலை செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிக்க அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க வேண்டும், ஆவல் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று, வலம் யஹஜ்ஜுன் நாஸ் ஹாதல் பைத், இந்த அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திற்கு ஹஜ் செய்யாத மக்கள் இருக்கும் வரை, ஹஜ் செய்யும் மக்கள் இருக்கும் வரை கியாமத்து வராது. எப்பொழுது இந்த பைத்துல்லாவை, அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்களோ, அப்பொழுது அல்லாஹ் கியாமத்தை உண்டு பண்ணுவான், உலகத்தை அழித்து விடுவான். எந்த வருடம் ஹஜ் நடைபெறாதோ அப்பொழுது கியாமத்து வந்துவிடும். இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய அடியார்கள் இருக்கும் வரை இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய அடியார்கள் இல்லை, ஹஜ் செய்யக்கூடிய அடியார்கள் இல்லை என்றால் இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான், 5 வருட காலம் அவருக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, 5 வருட காலம் அந்த செல்வத்தோடு ஆரோக்கியமும் சேர்ந்திருக்கின்றது, அவரால் அந்த செல்வத்தை கொண்டு, அந்த ஆரோக்கியத்தை கொண்டு ஹஜ் செய்து வர முடியும். அப்படிப்பட்ட செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் 5 வருட காலம் கொடுத்திருந்து அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் அவர் இன்னஹு மஹ்ரூமுன், அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை விட்டும் அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவர் என்று நபி அவங்க சொன்னார். செல்வத்தையும் அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை, அவர் ஹஜ்ஜுக்கான முயற்சி செய்யவில்லை என்றால் அவர் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவர், பரக்கத்தில்லாதவர்.
அல்லாஹ்வினுடைய கோப பார்வைக்கு உள்ளானவர். அன்பானவர்களே, அதனால ஹஜ்ஜு செய்வதற்கு வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய, ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள்ட்ட நபி உங்களே துஆ செய்ய சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவுக்காக போகிறாங்க. நபி உங்க சொன்னாங்க, லா தன்சானி ஃபீ துஆஇக யா உமர், என்னை உங்களுடைய துஆவில் என்னை மறந்துடாதீங்க, உங்களுடைய துஆவில் என்னை மறந்துடாதீங்க, எனக்கு துஆ செய்யுங்க நபி உங்க சொன்னாங்க. அப்போ உம்ராவுக்காக நம்ம ஊரில் இருந்து, நம்ம நாடுகளில் இருந்து, நம்ம நண்பர்கள், தோழர்கள், குடும்பத்தினர்கள் யாராவது செல்கிறார்கள் என்றால் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களிடத்த துஆவுக்காக நம்ம சொல்லணும். இது சுன்னத்து. ஹாஜிமார்கள் எப்படிப்பட்டவங்க? வஃப்துல்லாஹ் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வினுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். 3 பேர் அல்லாஹ்வுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஒன்று நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அல்லாஹ்வினுடைய அந்த விருந்தாளிகள், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஒருவர் விருந்து வைக்கின்றார், திருமணத்திற்காகவோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியத்திற்காகவோ விருந்து வைத்து தன்னுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள் அனைவரையும் அழைக்கிறார் என்றால் எப்படி ஒரு விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோமோ, சங்கை செய்வோமோ, குடும்பத்தினர்களை சங்கை செய்வோமோ, அதுபோன்று ஹாஜிமார்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கை செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் துஆவுக்காக நாம் சொல்ல வேண்டும். இது நபி அவர்களுடைய சுன்னத். நபி அவங்க சொன்னாங்க, 2வது உம்ரா செய்யக்கூடியவர்கள், எப்படி ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் நபி அவர்கள் சொன்னார்களோ அதே போன்று உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வினுடைய அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள். 3வதாக அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய அந்த முஜாஹிதுகள், இவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய படையை சார்ந்தவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களும் அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள், அவர்களை கண்ணிய செலுத்த வேண்டும், சங்கை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இப்போ நம்ம ஊரில் இருந்து ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு சொன்னால் அவரை பார்த்து முசாஃபஹா செஞ்சு என்னுடைய சலாத்தை நபி உங்களுக்கு எத்தி வைங்க, எனக்காக துஆ செய்யுங்க, நானும் ஹஜ்ஜு செய்யணும், என் குடும்பத்தினர்களும் ஹஜ்ஜு செய்யணும், என்னுடைய பிள்ளைகளும் ஹஜ்ஜு செய்யணும் என்று அவங்களிடத்தில் நம்முடைய துஆவுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கணும். அன்பானவர்களே, எத்தனையோ பேர் துஆவை கொண்டு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, செல்வம் அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. ஒரு பள்ளிவாசல்ல துப்புரவு பணி செய்த ஒரு பிலால், அவருக்கு குறைவான சம்பளம். தினசரி எல்லாத்தையும் பார்க்குறவங்கள்ட்டனா சொல்லுவார், யாராவது, அது ஒரு பைபாஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அது அங்கிட்டு போகக்கூடியவங்க பிராணிகள் எல்லாம், பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, அங்கே தொழுக வருவாங்க. தொழுதுட்டு போகிறவங்ககிட்ட எல்லாத்தையும் தண்ணி எடுத்து கொடுப்பாரு, பள்ளிவாசலில் திறந்து விடுவார், அவங்களுக்கு ஹிதுமத்து செய்வார், பணிவிடை செய்வார். எந்த ஒரு எதையும் எதிர்பார்க்காம பணிவிடை செஞ்சுட்டு நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துஆ செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போகணும் துஆ செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பழக்கம் உடையவர். அவருடைய ஆசை அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நாளும் துஆ செய்வார், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துஆ செய்வார். அல்லாஹ் தஆலா ஒரு நாள் அவர் அதே போன்று இஷாவுக்கு பிறகு ஒருவர் செல்வந்தர் அந்த பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றார். அவர் ஒரு ஹஜ்ஜு கமிட்டி, ஒரு ஹஜ்ஜு டிராவல்ஸ் வைத்திருக்கக்கூடியவர். வந்து தொழுகைக்கு பிறகு அவருக்கு உணவு ஏற்பாடு செய்கிறார், அவருக்கு தேவையை நிறைவேற்றுகிறார், தண்ணி எடுத்து கொடுக்கிறார். அவர் பார்த்துட்டு கடைசியில் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துஆ செய்யுங்கன்னு சொன்னார் அந்த பிலால். அப்போ அவர் கேட்டார், ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா, எப்போ போகிறீங்க? இன்ஷா அல்லாஹ் போகணும் துஆ செய்யுங்க. எப்படி போவீங்க? இன்ஷா அல்லாஹ் போகணும் துஆ செய்யுங்க. பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களா? அப்படின்னா என்ன? பாஸ்போர்ட்டு கூட இல்லை, எப்படி ஹஜ்ஜுக்கு போவீங்க? அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய பல வருட ஆசை, அல்லாஹ் தஆலா அந்த செல்வந்தர் மூலமாக பாஸ்போர்ட் எடுக்க வைத்து ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்ற செய்தான், எந்த ஒரு செல்வமும் செலவில்லாமல். அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கான ஆசை வேண்டும், முயற்சி வேண்டும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். நம்முடைய ஆசை இருந்தால் செல்வம் என்னங்க செல்வம், அல்லாஹ்ட்ட இந்த அழைப்பு வந்துருச்சுன்னா எப்படியும் போயிடலாம்.
அல்லாஹ்வினுடைய அழைப்பு வந்தால் எப்படியும் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். அல்லாஹு தாலா இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக. அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தினர்களோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.